ஹாய் ஹலோ மக்களை, இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா புது சீரீஸ் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, மைன்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட போகிறோம். ஓகேங்களா, ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது இன்டர்நெட் போட்டு. ஓகே கைஸ், ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன வீடியோட ஷவுட் அவுட் பார்த்தீங்கன்னா ஆதி அஃபிஷியல். இது பார்த்தீங்கன்னா முதலேருந்தே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவர் சொன்னால் நீங்களும் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரணும்னா மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வேறு வழி இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வேர்ல்டெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு டக்குன்னு இந்த வீடியோவை இன்றைக்கி முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் வரும் கைஸ். 9-10 நிமிஷம் தான் கைஸ் இந்த வீடியோ வரும். ஓகே, எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சரியான காடு தான். இது நல்ல பயம், எனக்கு பிடிக்காது கைஸ் இந்த பயம். இதுங்க இந்த ஆட்டெல்லாம் போட்டு தரணும் கைஸ். இந்த ஆட்டெல்லாம் போட்டு உள்ளே எடுக்கணும் கைஸ். இதான் உள்ளு கைஸ். இதெல்லாம் போட்டோம்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு செய்ய முடியும், நைட் தூங்க முடியும். ஓகேங்களா, இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. யாருன்னா ஜாம்பிஸு, க்ரீப்பரு, ஸ்கெலிட்டன் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டணும் கைஸ். ஓகே, மரத்தை வெட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்டிங் டேபிளை செய்யணும். எங்கடா வைக்கலாம்? ஐயோ, எங்கே வைக்கலான்னு பார்த்தாலுமே இங்கே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்டிங் டேபிளை போட்டு ஒரு பிக்காக்ஸ் செய்யணும் கைஸ். பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் போய் கல்லெல்லாம் மின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா கல்லை மைன் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒன்று நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்ய முடியும் நம்மளால். இப்போ அந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பிக்காக்ஸ் ஒன்று கிடச்சாச்சு. ஓகே, ஒன்று ஸ்வேடு கைஸ், ஒரு கத்தி, ஒரு ஆக்ஸு. ஓகே கைஸ், நம்மளுக்கு இப்போதைக்கு எல்லாமே ரெடி ஆகியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஆக்ஸை முதல்ல எடுத்துப்போம். ஓகே கைஸ், ஸ்டோன் டூல்ஸுக்கு ஃபுல்லாக மாறியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டோனுக்கு மாறியாச்சு, இதெல்லாம் வேணாம். ஓகே, இப்போ ஆக்ஸை வச்சு இதை வெட்டிட்டு போகலாம் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் கைஸ். ஓகே, ஆடுக்கு போடு. ஆடு கைஸ், ஆடு தான் கைஸ் நம்மளுக்கு சாப்பாடு. போகிற வழியில் நிறையா இருந்துச்சு கைஸ். சரின்ட்டு எல்லா ஆட்டையும் வெட்டி எப்படியும் சாப்பாட்டுக்கு ஆக்கிட்டேன். சரின்னு எங்கேயோ வந்து சாவறதுக்கு பார்த்தேன், எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அவங்க மைன்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா வந்துடாதீங்க. அப்புறம் ஒரு கேவாட்டை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இன்ஜின் மைன் பண்ணேன். கோல்னு உங்களுக்கே தெரியும் இல்லை, கறி. சரின்ட்டு அங்கெல்லாம் மைன் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்தா இருட்டிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. இந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல கேம் ஸ்டார்டிங் பண்ணும்போது இருக்காது இந்த கிராஃபிக்ஸு. நான் இப்போ தான் ஸ்டேட்டஸ் பேக் போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக சுற்றிட்டு தான் கைஸ். இந்த ஏதாச்சும் நல்ல இடமா கிடைக்குமா வீடு கட்டுறதுக்கு ஏதாச்சும் இருக்குது. வீடு எப்படி இருந்தாலும் இந்த பாட்டில் கட்ட மாட்டேன் கைஸ், எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் பாட்டில் தான் கட்டுவோம். இதுக்கே தேடுறக்கே பாதி வீடியோ போயிடுச்சு. ஓகேங்களா, தேடுறக்கே பார்த்தீங்கன்னா பாதி வீடியோவே போயிடுச்சு. இருக்கிறதே 10 நிமிஷம் தான் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் பாதி வீடியோ பார்த்தீங்கன்னா தேடுறக்கே போயிடுச்சு. இப்போ அதனால் என்ன ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா நான் போட்டை செஞ்சு போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். எங்கேன்னா நான் இந்த கடல் இந்த தீவை விட்டு போகிறேன். இது தீவு தான், வேற எங்கேயாச்சும் போனோம்னா வில்லேஜாச்சும் கிடைக்கும் கைஸ். என்னடா இது திடீர்னு கட் பண்ணிவிட்டு பின்னாடி க்ரீப்பரு உங்கள் மூஞ்சி காமிச்சிட்டுக்கிறேன்னு பார்க்காதீங்க. அன்றைக்கி நைட்டு ஆகிடுச்சுன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே மேலே வந்து மரத்து மேலே ஏற்றி பார்த்தீங்கன்னா நான் பெட்டை போட்டு தூங்கிட்டேன். ஓகேங்களா, அப்புறம் அந்த கறி பார்த்தீங்கன்னா மட்டனி சாப்பிட்டாச்சு. ஓகே, க்ரீப்பர் கைஸ். ஓகே, க்ரீப்பரை பார்த்து எல்லாத்தையும் அவங்களெல்லாம் போட்டாச்சு கைஸ். ஓகே, நம்ம போட் எடுத்து இந்த தீவே வேணாம் கைஸ், நம்ம இங்கிருந்து கிளம்ப போகிறோம் கைஸ். இந்த தீவே நம்மளுக்கு வேற எங்காச்சும் போகலாம். சரின்ட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த போட்டை உடச்சி போட்டு பார்த்தா உடைக்கவே முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மூழ்கிட்டுல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்மளுக்கு பிடிச்ச லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேண்ட் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா இது சரியாக நல்ல பயம்தான். ஒரு வில்லேஜ் ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும், நல்ல பொருள், செமையான பொருளாக கிடைக்கும். ஆனால் எதுவுமே கிடைக்காதாட்டாக்குது. சரி, இந்த பங்கினாச்சும் எடுப்போம். ஓகே, எங்கள் கைஸ் இந்த மரமே ஒன்றுமே நல்லதா இல்லை கைஸ். நான் பார்ப்பது கனவா நிஜமா இல்லை உங்களை கேட்குறேன்.
போடு கைஸ், வேற லெவலு கைஸ், வில்லேஜ் கைஸ். அங்கே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ தான் நம்ம பழைக்க முடியும். அப்புறம் நிறைய கேரட் இருக்குது. அதனால் எல்லா கேரட்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளிட்டேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ கட்டாக கேரட் இருக்குதுன்னு. அப்புறம் ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது கைஸ். இங்கே பொட்டேட்டோலாம் நிறைய இருக்குது கைஸ். அதனால் நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணலாம். பார்த்தா ஸ்டோரேஜ் வேறு பற்ற மாட்டேங்குது. சரின்ட்டு அதுக்குள்ளே எல்லா பொட்டேட்டோவும் பார்த்தா கட்டாக வருது. அதனால் நம்ம ஃபார்முக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த வில்லேஜில் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கணும் கைஸ். ஏன்னா நம்ம ஒன்றுமே இன்னும் தேடவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வில்லேஜில் ஏதாச்சும் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இன்னும் ஒன்றுமே இருக்காதாட்டாகுது. என்னன்னு தெரியல, ஸ்க்ரீன் வேறு ஸ்டக் ஆகிற மாதிரி நின்றுச்சு கைஸ். ஓஹோ, அவ்வளோதான் வந்துடுச்சு. நான் அமுக்கிட்டு ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீட்டில் கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்பணும்னு நினச்சிக்கோங்க. ஒன்றுமே இல்லை கைஸ். ஓகே, இந்த வீடு டப்பா வீடு. நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் தேடுவோம் கைஸ். ஓகே, இங்கே மேலே ஏரியாச்சும் நிறைய வீடு இருக்குது. அங்கே போய் தேடுவோம் கைஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்மளுக்கான வீடு ஒன்று கண்டுபிடிக்கணும் கைஸ். ஏன்னா இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஒரு ரிசோர்ஸ் இல்லை. இவன் மட்டும்தான் ஒரு பிஏக்கான். இவனை அடித்து அயன் எப்படியாச்சும் அடுத்ததில் எப்படியாச்சும் எடுக்கணும். அதுக்குன்னு இப்போவே எபிசோட் முடியுதுன்னு நினைக்காதீங்க. இப்போ வீடை கண்டுபிடிக்கிறத உங்களுக்கு சொல்கிறதுன்னு கூப்பிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்படியாச்சும் வீடை கண்டுபிடிக்கணும். நல்ல இடமா கண்டுபிடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்த போட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகுது, ஃப்ளாட்டாகவே இல்லை. அதனால் என்ன பண்ணால் போய் மரத்தில் விட்டுட்டு வந்து பார்த்து நல்லா இல்லை. இங்கே வச்சவங்க சரின்ட்டு எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு மேலே ஒரு மலைக்கு மேலே வந்து பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய இடமா இருந்துச்சுன்னு சரின்ட்டு அதான் நம்ம பேசின்ட்டு அங்கே பெட்டு, ஃபர்னன்ஸு, கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புல்லெல்லாம் இருக்குது வயசு. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தடையானது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து புல் மாச்சுன்னா நம்ம எப்படி வாழ்கிறது. அதான் சரின்ட்டு இந்த புல்லெல்லாம் வெட்டிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டார்ச்சில் வச்சிடல, இல்லைன்னா ஜாம்பிலாம் ஸ்பானை நம்மளை தூக்கிட்டு இருந்தோம்னா வந்து கடிச்சு வச்சிடும். ஓகேங்களா? இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டார்ச்சை போட்டுவிட்டு தேவை இருக்கிற இடத்துல மட்டும் டார்ச்சை போட்டு விட்டேன். ஓகே, மிச்சம் ஒரு டார்ச் இருந்துச்சு, அதையும் வச்சு விட்டு இதான் கைஸ் நம்ம பேஸ் பண்ணி. ஓகேங்களா? எப்படி இருக்குது கைஸ், மாசாக்குதுல பேஸு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்மளே மாசம் சொல்லிக்க வேண்டியதான். சரின்ட்டு பர்னன்ஸில் நம்மளோட கோலை போட்டு நம்மளோட மட்டனை போட்டு விட்டேன். ஏன்னா நம்ம விட்டுக்கிறது மட்டன் தான் அதிகம். போட்டுவிட்டேன். அது சாப்பாடு ஆகிட்டுக்கிட்டோம். ஓகே, இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா இது நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா ஸ்கை பிளாக்கு நிறைய மாடலாக இருக்குது, அதெல்லாம் போடுவோம். அப்புறம் செஸ்ட்டு 2 செஞ்சோம் கைஸ். ஏன்னா நம்மகிட்ட இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சு, ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேங்குது இல்லை. அதனால் 2 செஸ்ட்டு செஞ்சேன். அதை தூக்கி இந்த சைடு போட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்படியே காலியாக்கிட்டேன். அதனால நான் ஃப்ரீயாக்கலாம் கைஸ். ஓகேங்களா? எல்லாத்தையுமே உள்ள போட்டேன் கைஸ். பாருங்கள், நெக்ஸ்ட்டு அந்த அயன் கோலமை நெக்ஸ்ட் பார்ட்டில் போட்டு தரணும் கைஸ். அயன் கோலமை போட்டு அயன் எடுத்து அயன் பிக்காக் செய்யணும். ஏன்னா அப்போ தான் நம்ம டைமண்டு அது இதுன்னு எல்லாத்தையும் தோண்ட முடியும். ஓகே கைஸ், எல்லாத்தையும் தோண்டி முடிச்சாச்சு. ஓகேன்ட்டு அப்படியே இங்கே இருக்கிற புல்லெல்லாம் போட்டுவிட்டு இந்த எபிசோட முடிக்கலான்ட்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய் காய்ஸ். பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். பாய்.